டாக்டர் முத்துப்பாண்டி வீட்டுக்கு வர்றாங்க. சென்னையில அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரத்துல உங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு நீங்க மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. தாரணி இதை கேட்டுட்டு அவங்க சித்தி கிட்ட சொல்றாங்க, நானும் அவரும் ரொம்ப நாளா விரும்புறோம். மீனாட்சி சொல்றாங்க, அஜய் சாரு ரொம்ப நல்லவரு, டாக்டர் வேற, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க சித்தி அப்படின்னு மீனாட்சி ரங்கநாயகிய பார்த்து கேக்குறாங்க. ரங்கநாயகி என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டரை பார்த்து சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்க, நான் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். இத திவ்யா கேட்ட உடனே சித்திக்கு முத்தமா கொடுத்து தள்ளுறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க சித்திய. முத்துப்பாண்டியும் ஹாசினியும் நகைக்கடைக்கு வர்றாங்க. தாலி மாடல்லாம் காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அந்த கடை ஓனரு தாலி மாடல்லாம் காட்டுறாரு முத்துப்பாண்டிக்கும் ஹாசினிக்கும். ஹாசினி அந்த தாலிய பாக்குறப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, தாரிணிக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப முத்துப்பாண்டி உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. முத்துப்பாண்டியும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஹாசினிய பார்த்துக்கிட்டு என் கையால உனக்கு தாலி வாங்கி கட்டணும், ஆனா இது இந்த ஜென்மத்துல நடக்காது போல இருக்கு ஹாசினி அப்படின்னு முத்துப்பாண்டி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஹாசினியும் முத்துப்பாண்டியும் தாரணிக்கு தாலிய வாங்குறாங்க நகைக்கடையில. நாளை சந்திப்போம்.